நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. கோவை மும்பை மெட்ரோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் பிரதமரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என குறிப்பிட்டு கடிதத்தை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநிலங்களுக்கான மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மீண்டும் பரிசீலனை செய்து தமிழ்நாட்டுடைய இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்திட தகுந்த அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு வழங்கிட வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நகரமான கோயம்புத்தூரும் கோவில் நகரமான மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டது தங்களது ஏமாற்றத்தையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறையின் சார்பில் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் தற்போது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிக அளவிலான தனியார் வாகனங்களை கொண்டும் நாட்டிலே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களாக தமிழ்நாடு விளங்கி வரும் நிலையில் அனைத்து வகையிலும் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெரும் நகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படும் என்றும் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தங்கள் தயாரித்து அதை ஒன்றிய அரசிடம் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்ததை குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர்கள் இந்த நிலையில் தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட இதே போன்ற திட்டங்களுடன் ஒப்பிடும்போது கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பது அந்த இரண்டு பெருநகரில் வாழும் மக்களிடையே ஆழ்ந்த அதிருப்தியையும் மேலும் வேதனையும் ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இரண்டு திட்டங்களின் அடிப்படையில் உயர் முன்னுரிமையை கருத்தில் கொண்டு தொடர்புடைய அமைச்சகத்தை விரைந்து வலியுறுத்தி என்பதாகவும் மேலும் இது தொடர்பாக கடந்த 24/5, 26/5 ஆகிய நாட்களில் இந்திய பிரதமர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுடைய முன்னுரிமை கோரிக்கைகள் அடங்கிய குறிப்பாணையை சமர்ப்பித்து இத்திட்டங்களில் குறித்து பிரதமருடைய தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தியும் அதே போல நினைவு கூற வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநிலங்களில் இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையின் சார்பில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக எங்கள் கோரிக்கையை நிராகரித்தது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையில் ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறையின் சார்பில் எழுப்பியுள்ள ஐயங்களுக்கு உரிய விரிவான விவரங்களை நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலே குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அடிப்படையில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு இந்த கருத்துரிமை திரும்பும் முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு அந்த துறைகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.